நம்மளோட கிளைண்ட்டுக்கு பெயிண்டிங் அடிச்சுட்ருக்கோம். ஓல்டு பழைய வீடு, ஒரு 15 இயர்ஸ் பழைய வீடு. கம்ப்ளீட்டாக பெயிண்ட்டை மாற்றுறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி, உள்ளேயும் 5 இயர்ஸ் வாரண்ட்டி. வெளியில் பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்டில் சும்மா எக்ஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறோம். உள்ள மேட்டக் சிசி வாஷ். ஸோ குவாலிட்டியாக அடிச்சுட்ருக்கோம். பாருங்கள், பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ் 3 கலர் காம்பினேஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், 3 கலர் காம்பினேஷன், அதாவது லைட் பிங்க்கு, அடுத்து மீடியம் பிங்க்கு, அடுத்து டார்க் பிங்க். இந்த மாதிரி 3 கலர் காம்பினேஷன் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி எலிவேஷன் பார்த்திங்கன்னா 4 கலர் காம்பினேஷன் இருக்குது, 5 கலர் காம்பினேஷன் இருக்குது. அதாவது 3 கலர் காம்பினேஷன்னா மெஜாரிட்டி இந்த லைட் பிங்க் வந்துடணும். அந்த இருக்குல்ல பார்த்தீங்களா. ஸோ அந்த இது ஒயிட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. டார்க் கலர் கொடுத்தா தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். பட்டி பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ளெக்ட் ஆகும். இது மீடியம் பிங்க்கு. இந்த தூணுக்கு அடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா டார்க் பிங்க். ஸோ இதுதான் 3 கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ அந்த அரபு எழுத்துக்கும் கீழே உள்ள இங்கிலீஷ் வீட்டோட எழுத்துக்கு மட்டும் ஒரு க்ரீன் கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பெயிண்ட் அடிக்கிறார் பாருங்கள், 3 கலர் காம்பினேஷன்.